டாக்டர் விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட பொண்ணான ரீனாவை பற்றி ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. என்னென்னா, ரீனா வந்து ஹோமில் வளர்ந்த ஒரு பொண்ணு அப்படின்றது. இதை யார் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நர்ஸ் அம்மையா வந்து சொல்லுவாங்க. ஏன் அவங்க சொல்கிறாங்கன்னா, ஹாஸ்பிட்டல் கேஸ் வரும். இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட், ஒரு ஃபேமிலிக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். ஒரு சின்ன பொண்ணு, அம்மா வந்து அதில் இறந்துருவாங்க. அப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பிரைன் டெத் ஆகிருக்கும். அவங்களுக்கு வந்து இப்போ என்னென்னா, ஒரு ஹார்ட் வந்து ஃபங்க்ஷனிங்காக தான் இருக்குது. ஸோ அந்த ஹார்ட்டை வந்து இப்போ ரீனாவோட ஹவுஸ் ஓனரான சாரதா அம்மாவுக்கு வச்சா அவங்களால காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து இருக்கும். ஸோ அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அவங்க அப்பா ஹார்ட்டை கொடுக்கறதுக்கு சம்மதிக்கணும். அதனால் வந்து அம்மையா என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம ரீனா வந்து பேசினா சரியாக இருக்கும் டாக்டர் அப்படின்னு சொல்லும்போது தான் விஜய்க்கு வந்து தோணும், அப்போ ரீனா வந்து ஹோமில் வளர்ந்த ஒரு பொண்ணா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இந்த எபிசோட்ஸில் அன்எக்ஸ்பெக்டட் என்னென்னா, நம்ம ரீனாவோட ஹவுஸ் ஓனர் அம்மாவை சாவடிச்சது தான். விச் மீன்ஸ் அவங்க டெத்து தான். ஏன்னா வந்து எதுக்கு அப்படி பண்ணாங்க நான் யோசிக்கிறேன்னா, இப்போ அவங்களும் இல்லை அப்படின்னா ரதிக்கு வந்து ரீனா மேலே ஒரு கேர் வரும் மேபி. அதுவும் இன்றைக்கி எபிசோட் வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன பொண்ணோட அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரைன் டெத் ஆகிருக்குன்னு சொன்னல, அவர் வந்து வென்டிலேட்டரில் வச்சுருப்பாங்க. அந்த வென்டிலேட்டர் ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட உயிர் வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ ரீனா வந்து கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி அவர் ஹார்ட் கிடச்சா வந்து இவங்களை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கடைசியில் அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி எங்கள் அப்பா ஹார்ட் கொடுத்தா அந்த ஆன்ட்டியை காப்பாற்றிட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கரெக்டாக என்ன ஆகும், அங்கேருந்து ஒரு நியூஸ் வரும், இந்த மாதிரி இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு நியூஸ் வரும். அதுவும் அன்எக்ஸ்பெக்டட். ஸோ எமோஷனலாக போச்சு இன்றைக்கி எபிசோடு. இதுக்கப்புறம் வந்து டாக்டர் ரதிக்கு வந்து ரீனா மேலே இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் வரும்னு நான் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ, பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.